எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டிலையே நல்ல சாஃப்டான அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த பச்சரிசி 2 கிலோ எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். 2 மணி நேரத்துக்கு இந்த அரிசி ஊறினா போதுமான அளவுங்க. அதுக்கு அதிகமாக ஊற வச்சிடாதீங்க. 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டுங்க. இது மாதிரி அரிசி ஈரமாக இருக்கும் பொழுதே நம்ம மிக்சியில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு அதிரசத்துக்கு கரெக்டான பதங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த மாவுங்க சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணுங்க. நமக்கு இந்த அதிரசத்துக்கு மாவு செய்யும் பொழுது அரிசி தண்ணி வடித்த உடனே இந்த ப்ராசஸை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணுங்க. இது மாதிரி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாங்க நமக்கு அதிரச மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். அதே மாதிரி அரிசியிலேருந்து தண்ணியை வடித்து ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் கரெக்டாக வராதுங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நமக்கு ட்ரை ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிலோ அரிசியுமே நல்லா பொடிச்சுங்க. இது மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பாகு நம்ம ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார்லங்க கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இது கூடவே ஒரு 6-7 ஏலக்காயும் போட்டுங்க நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஏலக்காய் மணத்தோடு நமக்கு இந்த அதிரசம் கிடைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோங்க. இப்போ நம்ம 2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கோம். அதனால் 1.5 கிலோ அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்துக்கிறோம். இந்த வெல்லத்தை காய்ச்சும் பொழுதே சின்ன துண்டு சுக்கையும் நம்ம பொடிச்சு அதையும் வெல்லத்தோடையே போட்டு பாகு காய்ச்சிக்க போகிறோம். 1.5 கிலோ அளவுக்கு வெல்லம் நம்ம துருவி எடுத்துருக்கோங்க. இந்த வெல்லத்துக்கு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியான அளவுங்க. தண்ணி இதுக்கு மேலே அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமாங்க இது பாகாக மாறணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 பொங்காவது வரணுங்க. இது மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு பாகு ரெடி ஆகும். இதில் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியங்க. 100 mlக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். பாகு பாருங்கள் நல்லா இது மாதிரி 2 தடவை பொங்கி வருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம காய்ச்சணும் அப்படின்னம்னா நமக்கு பாகு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணியில் விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாகை நம்ம உருட்டி கையில் எடுக்கிற மாதிரி வரணுங்க. இதுதான் பாகு பதம். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. பாகை உடனே அடுப்புலேருந்து இறக்கிடணும். இறக்கிட்டு நம்ம சுக்கை இதில் பொடிச்சு சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் வெல்லத்தில் கொஞ்சம் தூசியும் இருக்கும். நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாகை வடிகட்டி சேர்த்துக்க போகிறோங்க. வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாகு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்ல ஒரு பெரிய கரண்டி வச்சு எல்லா பக்கமுமே பாகு மாவில் கோட்டாகிற மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. பாகு ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால் டைரெக்டாக நடுவில் இல்லாமல் சைடில் இருந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை ஒரு நைட்டுக்கு புளிக்க வச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் அதிரசமாக சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம அதிரசமாக சுட்டு எடுத்துகிட்டு போகும் பொழுது எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி மாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நீங்கள் காலையில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க ஈவினிங் அதிரசம் சுட்டாங்கன்னா கரெக்டாக நமக்கு செட் ஆகுங்க. இது மாதிரி மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்படி கலந்து வச்ச மாவை அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு தேவையான பொழுது அந்த மாவை வெளியே எடுத்து சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அதிரசமாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நெய் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது மாதிரி கடைசியில் கொஞ்சமாக நெய் சேர்க்கறதுனால நம்ம அதிரசம் சாப்பிடும் பொழுது நெய் மணம் நமக்கு வருங்க. அவ்வளோதான். இந்த மாவை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதிரசம் நம்ம சுடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த மாவு கண்டிப்பாக 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணுங்க.
8 மணி நேரம் இந்த மாவு வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்து 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு தேவையான சைஸஸ்க்கு இந்த மாவை வந்து உருண்டையை உருட்டி எடுத்து எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம பிளெயின் அதிரசம் தாங்க செய்கிறோம். இதில் வந்து எள்ளு வந்து நம்ம வச்சும் செய்யலாம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் இந்த அதிரச மாவு உருட்டி எடுத்துட்டுங்க ஒரு பிளேட்டில் இல்லாட்டி வாழை இலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இந்த எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு அதிரசம் ரெடி ஆயிருங்க. அதிரசம் தட்டும் பொழுதுங்க ரொம்ப மந்தமாகவும் தட்டிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிடக்கூடாது, மீடியமாக நம்ம தட்டி எடுத்துக்கணும். பொதுவாக அதிரசம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக நம்ம வந்து சுடும்பொழுது நமக்கு சீக்கிரமாகவே அதிரசம் வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. இது மாதிரி மீடியம் சைஸில் வந்து தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு நீங்கள் எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு அதிரசம் ஈவனாக வந்து வருங்க. நமக்கு அதிரச மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதிரசத்தை நம்ம தட்டி எண்ணெயில் போடும் பொழுது நல்லா புசு புசுன்னு நமக்கு அதிரச மாவு எந்திரிச்சு வருங்க. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நம்ம மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சுங்க அதுக்கு ஒரு 8 மணி நேரம் போல் ரெஸ்டிங் டைம் கொடுத்து நம்ம அதிரசம் சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு வந்து அதிரசம் வரும். நம்மளுடைய மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் அதிரச மாவை தட்டி ஆயிலில் சேர்க்கும் பொழுது பூரி மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இது மாதிரி வந்து நமக்கு அதிரச மாவு சுடும் பொழுது எந்திரிச்சு வருதுன்னா நம்மளுடைய மாவு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுலேயும் அதிரசங்களாக தட்டி சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான அதிரசம் வீட்டிலே ரெடிங்க. நம்ம அதிரசம் சுடும் பொழுது அதிரசத்தை சுட்டு எடுத்துங்க தோசைக்கல்லோட ஓரத்தில் நல்லா ரவுண்டாக வச்சு நம்ம ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த அதிரசத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் வந்து தோசைக்கல்லோட நடுப்பகுதிக்கு வந்து நமக்கு கலெக்ட் ஆயிரும். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இந்த ஆயில் வாசனை வந்து இல்லாமல் நமக்கு அதிரசம் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான அதிரசம் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த அதிரசம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த அதிரசம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.